வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருக்குறளை படைத்திட்ட வள்ளுவ பெருந்தகையை போற்றுவோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். மாபெரும் ஞானிக்கு எனது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துகிறேன். ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா புகழாரம். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் திருவள்ளுவர். பிரதமர் மோடி புகழஞ்சலி. பொங்கல் பண்டிகையொட்டி திருச்செந்தூர் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருக்குறளை படைத்திட்ட வள்ளுவர் பெருந்தகையை போற்றுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இலக்கிய மாமணி விருதுகளில் மரபு தமிழ் விருது எழுத்தாளர் ராமலிங்கத்துக்கும், ஆய்வு தமிழ் விருது எழுத்தாளர் மகேந்திரனுக்கும், படைப்பு தமிழ் விருது எழுத்தாளர் நரேந்திரகுமாருக்கும் வழங்கப்பட்டது. விருது தொகையாக ரூபாய் 5 லட்சமும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்பட்டது. திருவள்ளுவர் தினத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் 4 வாக்குறுதிகளை அளித்துள்ளார். அவை சமூக நீதி மற்றும் மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடும் துணிச்சல், வறியோர் எளியோர் வாழ்வுயர மனிதநேய திட்டங்கள், இளைய சமூகத்தின் அறிவாற்றலை வளர்க்கும் முன்னெடுப்புகள் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கும் மகளிர் மேம்பாட்டிற்கும் ஊக்கமளிக்கும் ஆக்கப்பணிகள். இவை 4ம் தமிழ்நாட்டில் தொடரும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். அறவழியில் நம் வாழ்வு அமையட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளுவர் தினத்தன்று அந்த மாபெரும் ஞானிக்கு எனது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துகிறேன் என ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக திருவள்ளுவர் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. திருவள்ளுவர் தினத்தையொட்டி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருவள்ளுவர் வாழ்க்கையையும் படைப்புகளும் நமது வாழ்க்கையின் உயர்ந்த நற்பண்புகளை எடுத்துக்காட்டுகின்றன என்றும், திருவள்ளுவர் தினத்தன்று அந்த மாபெரும் ஞானிக்கு தனது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துகிறேன் என்றும், மேலும் பக்திமிகு வாழ்க்கைக்கும் இணக்கமான சமூகத்திற்கும் வழிவகுத்தன. அவரது மரபு நமது மகத்துவத்தை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து நம்மை வழிநடத்தும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையின் போது ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக புகழ் பெற்றவை. தை முதல் நாளான தை பொங்கலன்று அவனியாபுரத்திலும், மறுநாள் பாலமேட்டிலும், அதற்கு அடுத்த நாள் அலங்காநல்லூரிலும் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடத்தப்படும். அதன்படி பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000 காளைகள் களமிறக்கப்பட்டது. 1000 காளைகளை அடக்க 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களத்தில் இருந்தனர். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியின் முதல் சுற்று நிறைவடைந்துள்ளது. முதலாவது சுற்றின் முடிவில் மஞ்சம்பட்டியை சேர்ந்த துளசிராம் 4 காளைகளை அடக்கி 2ஆம் இடத்தில் உள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டியில் 110 காளைகள் களம் கண்டது. இதில் 20 மாடுகள் பிடிபட்டது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 2 மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர் ஒருவர் என 3 பேர் காயமடைந்துள்ளனர். தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு திருவள்ளுவர் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக திருவள்ளுவர் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் தமிழக மக்களுக்கு 4 வாக்குறுதிகளையும் அளித்துள்ளார். இந்த நிலையில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில், திருவள்ளுவர் தினமான இன்று ஏராளமான மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் படைப்புகளையும் சிந்தனைகளையும் கொண்ட பன்முக ஆளுமை திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் என்றும், நல்லிணக்கமும் கருணையும் நிறைந்த ஒரு சமூகத்தின் மீது அவர் நம்பிக்கை வைத்தார். தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு அவர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். திருவள்ளுவ பெருந்தகையின் சிறப்பான அறிவாற்றலை வெளிப்படுத்தும் திருக்குறளை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி திருச்செந்தூர் கோவிலில் நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.
பொங்கல் திருநாளையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக கடந்த சில நாட்களாக கோவிலுக்கு வந்த வண்ணம் இருந்தனர். மாலை அணிந்து விரதம் இருந்து பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்தும் கோவிலுக்கு வந்தனர். கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடல் மற்றும் நாழில் கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனால் கோவில் வளாகம் கடற்கரை பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பாத யாத்திரை பக்தர்கள் வாகனங்களில் வந்த பக்தர்களின் கூட்டத்தினால் திருச்செந்தூர் நகர பகுதி நிரம்பியது. இதனால் நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. மேலும் வாகனங்கள் நிறுத்த போதுமான இடவசதி இல்லாததால் பேருந்து நிலையம் அருகே வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. ஆந்திராவில் தலைப்பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு 158 வகையான உணவு வகைகளை பரிமாறி மாமியார் மற்றும் மாமனார் அசத்தியுள்ளனர். ஆந்திராவின் டெல்டா மாவட்டங்களான கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி, குண்டூர், ராஜமுந்திரி, பிரகாசம் ஆகியவை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மகள், மருமகன் மற்றும் ஆகியோர் திருமணத்திற்கு பின் பொங்கலை கொண்டாட மாமியார் வீட்டிற்கு வருகை தந்துள்ளனர். மாமியார் வீட்டிற்கு வரும்போது மகள், மருமகனுக்கு 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகளுடன் கூடிய அட்டகாச விருந்து வைப்பது ஒவ்வொரு மாமியார் மற்றும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் வழக்கம். குண்டூர் மாவட்டம் தெனாலியை சேர்ந்த மௌனிகா, ராஜமுந்திரியை சேர்ந்த ஸ்ரீ தாத்தா ஆகியோருக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் தலைப்பொங்கலை கொண்டாடுவதற்காக ஸ்ரீ தாத்தா மனைவியுடன் மௌனிகா வீட்டிற்கு வந்திருந்தார். இன்று மகள், மருமகன் ஆகியோருக்கு மௌனிகா குடும்பத்தினர் பொங்கலை முன்னிட்டு அவர்களுக்கு 158 வகையான உணவு பதார்த்தங்களுடன் கூடிய மெகா மதிய உணவு விருந்தை ஏற்பாடு செய்தது குறிப்பிடத்தக்கது. மகர சங்கராந்தி, பொங்கல் ஆகியவற்றை முன்னிட்டு ஆந்திராவின் டெல்டா மாவட்டங்களில் சேவல் சண்டை போட்டிகள் நடைபெற்றது. சேவல் சண்டை போட்டிகளில் விவசாயிகள், பொதுமக்கள், தொழிலதிபர்கள் என ஆகியோர் பெருமளவில் பந்தயம் கட்டுகின்றனர். பணம், வண்டி, வாகனம், சொத்து பத்திரம், தங்க ஆபரணங்கள் ஆகியவை சேவல் சண்டையில் பந்தயமாக வைக்கப்படுகின்றன. இதுவரை கடந்த 2 நாட்களில் மட்டும் சுமார் 500 கோடி ரூபாய்க்கு மேல் ஆந்திராவில் நடைபெறும் சேவல் சண்டையில் பந்தயம் கட்டப்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. இதனால் சேவல் சண்டை போட்டியில் பந்தயம் கட்டி வெற்றி பெறுபவர்கள் பணத்தை அள்ளி செல்லும் நிலையில் தோல்வி அடைந்தவர்கள் பெரும் இழப்பீடுகளை சந்திக்கின்றனர். மேற்கு கோதாவரி மாவட்டம் தாடே பள்ளிக்கூடத்தில் நடைபெற்ற சேவல் சண்டையில் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான சேவலுக்கும் பிரபாகருக்கு சொந்தமான சேவலுக்கும் இடையே சண்டை நடைபெற்றது. இந்த போட்டியில் பெருமளவில் பந்தய பணம் கட்டப்பட்டிருந்த நிலையில் ரமேஷுக்கு சொந்தமான சேவல் சண்டையில் வெற்றி பெற்று 1,53,00,000 ரூபாயை அள்ளியது. இதனால் அவருடைய குடும்பத்தினர் தங்களுடைய சேவலை தலைமேல் தூக்கி வைத்துக் கொண்டு பந்தய மைதானத்தில் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். திருப்பூர் நொய்யல் பண்பாட்டு அமைப்பின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழாவினை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பெ. சுவாமிநாதன் துவங்கி வைத்தார். திருப்பூர் நொய்யல் பண்பாட்டு அமைப்பின் சார்பில் 4ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா மற்றும் கலை நிகழ்ச்சி திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம் பகுதியில் நொய்யல் பண்பாட்டு அமைப்பின் தலைவர் ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து சமத்துவ பொங்கலின் ஒரு பகுதியாக கம்பத்தாட்டம், காவடி ஆட்டம், பரதநாட்டியம், பெருஞ்சலங்கை ஆட்டம், நிகர்பறை, இசைக்குழுவினரின் பறை இசை, காவடி ஆட்டம், நகைச்சுவை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற்றது. தொடர்ந்து விழா குழுவின் சார்பில் சாதனையாளர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், மண்டல தலைவர் பத்மநாபன் மற்றும் திருப்பூரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கண்டு களித்தனர். ஆம்பூர் மற்றும் ஆலாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீரமணிகண்டன் தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் மகரஜோதி பூஜைக்காக திருவாபுரண பெட்டி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் ஆலாங்குப்பம் பகுதிகளில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீரமணிகண்டன் தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் மகரஜோதி பூஜைக்காக ஐயப்பனின் திருவாபரண பெட்டி பொன்னியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கேரளா செண்டை மேளம், பம்பை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக பக்தி பரவசத்துடன் கோவில் வந்தடைந்த போது சிறப்பு பஜனைகள் பாடப்பட்டது. தொடர்ந்து ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்து வெள்ளி மற்றும் தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் செய்து பின்னர் கோவில் கோபுர உச்சியில் மகர ஜோதி ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமியே சரணம் என கோஷமிட்டு சாமி தரிசனம் செய்தனர்.
அதைத் தொடர்ந்து ஆலங்குப்பம் வீரமணிகண்டன் தர்மசாஸ்தா கோவில் வளாகத்தில் மறைந்த பிரபல நடிகர் PR மகாலிங்கம் பேர் சிவதாசன் குழுவினரின் ஐயப்ப பக்தி இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் வியாபாரிகள் ஆகியோரை ஹனி டிராப் மூலம் கவர்ந்து தனிமையில் இருக்கும்போது வீடியோ பதிவு செய்து மிரட்டி லட்சக்கணக்கில் பணம் வசூல் செய்த தம்பதியினரை போலீசார் கைது செய்துள்ளனர். தெலங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டத்தில் உள்ள மஞ்சரியாலா நகரில் இருக்கும் ஆரேப்பள்ளி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு தம்பதியினர் வசித்து வரும் நிலையில் அவர்களில் மனைவி தன்னுடைய ஆபாச புகைப்படங்களை சமூக வலைதளங்களின் மூலம் பதிவேற்றம் செய்து வந்தார். அந்த புகைப்படங்களை பார்க்கும் இளைஞர்கள், வியாபாரிகள் ஆகியோரில் பலர் அதே சமூக வலைதளம் மூலம் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டனர். அவ்வாறு தொடர்பு கொண்டவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள கூறி அவர்களுடைய பொருளாதார நிலையை அறிந்த பின் தங்களுடைய வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுடன் தனிமையில் இருந்துள்ளனர். அப்போது அந்த பெண்ணின் கணவன் தன் மனைவியுடன் மற்றொருவன் தனிமையில் இருக்கும் காட்சியை ரகசியமாக செல்போன் மூலம் வீடியோ பதிவு செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார். எனவே அந்த வியாபாரி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தம்பதியை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் வைத்திருந்த செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்த போது அந்த செல்போனில் 100க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோ பதிவுகள் இருப்பதை போலீசார் உறுதி செய்து கொண்டனர். அதன்பின் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் இருவரும் பணம் பறித்ததை ஒப்புக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 480 குறைந்து 1,05,840 விற்பனை செய்யப்படுகிறது. நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கும் தங்கத்தின் விலை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இன்று சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 480 குறைந்துள்ளது. ஆபரண தங்கம் கிராமிற்கு ரூபாய் 13,230 ஒரு சவரன் ரூபாய் 1,05,840 விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து ரூபாய் 306 1 கிலோ வெள்ளியின் விலை 3,06,000 விற்பனை செய்யப்படுகிறது. கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள அதிபர் டிரம்ப் விரும்புவதற்கு டென்மார்க்கும் கிரீன்லாந்து மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். நேட்டோ அமைப்பில் உள்ள டென்மார்க்கின் ஒரு பகுதியாக தன்னாட்சி பெற்ற பிரதேசமாக உள்ள கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள அதிபர் டிரம்ப் விரும்புகிறார். இந்நிலையில் கிரீன்லாந்து விவகாரம் தொடர்பாக அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் நேற்று வாஷிங்டனில் டென்மார்க்கின் வெளியுறவுத்துறை அமைச்சர் லார்ஸ் லோகே ராஸ்முசென் மற்றும் கிரீன்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மோட் பெஸ்ட் ஆகியோரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு முன்பாக அதிபர் டிரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் அமெரிக்காவுக்கு தேசிய பாதுகாப்பு நோக்கங்களுக்காகவே கிரீன்லாந்து தேவை என்றும் அதை நாம் பெறுவதற்கு நேட்டோ அமைப்பு உதவ வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருக்குறளை படைத்திட்ட வள்ளுவ பெருந்தகையை போற்றுவோம். முதலமைச்சர் MK ஸ்டாலின் புகழாரம். மாபெரும் ஞானிக்கு எனது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துகிறேன். ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா புகழாரம். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் திருவள்ளுவர். பிரதமர் மோடி புகழஞ்சலி. பொங்கல் பண்டிகையொட்டி திருச்செந்தூர் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.